தக்காளி சாதம் செஞ்சேன் பாருங்கள். சுட சுட ஆவி பறக்க சாப்பாடு போட்டுக்கலாம். நம்ம சிம்பிளாக நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிச்சு இன்றைக்கி. தக்காளி சாதத்துக்கு சைடிஷ் என்ன செஞ்சுருக்குன்னு பார்க்கலாம். சாப்பாடு ரெடிமா. அடுத்து வந்து கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். கத்திரிக்காய் எண்ணெய் காயாக செஞ்சுருக்கேன். எங்கள் தோட்டத்தில் காய்ச்ச கத்திரிக்காயில் செஞ்சது. இதுக்கு தக்காளி வெங்காயம்லாம் நான் போடலை. தக்காளி வெங்காயம்லாம் போடாமல் தான் நான் செஞ்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காயை போட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், உப்பு கொஞ்சம், அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சம், அவ்வளோதான். எண்ணெயிலேயே போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் தேவையான அளவு வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா வணக்கி விட்டேன். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்ம தோட்டத்தில் காய்ச்ச கத்திரிக்காய். அவ்வளோதான், வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சாப்பாடு சூப்பராக இருக்குது.